ஹலோ எவ்ரிவன், நான் சந்துரு. இந்த ஒரு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, இந்தியா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா 2025 ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் முழுக்க இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9வது ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போ நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் பற்றி நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் நம்ம இந்திய அணி சார்பில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க, கலந்துக்க போகிறாங்க, ஸோ நம்ம கோச் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன எந்தெந்த டீமுக்குள்ளே நமக்கு மேட்ச் வருது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷன். பாகிஸ்தானில் நடக்க போகிற இந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா எத்தனை டீம் இருக்காங்கன்னா மொத்தம் 8 அணிகள் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏ டீம், பி டீம்னு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, வங்காளதேசம் இருக்காங்க. ஸோ பார்ட் பி, அதாவது பிரிவு பியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், இந்த 4 அணிகள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 5வது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா தோல்வி இருப்பாங்க. ஸோ ரொம்பவும் வருத்தமாக இருக்கும். நம்ம சீனியர் பிளேயர்ஸ்லாம் யாருமே சரியாக விளையாடலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புது பிளேயருக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சே பிப்ரவரி 19ஆம் தேதி யார் யாருக்குன்னா பாகிஸ்தான் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்குதுன்னா கார்ஜில் அந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குது. நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இவங்க 2 பேர். அதுக்கப்புறம் என்ன, முதலாவது அரையிறுதி பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்க போதா சொல்கிறாங்க. இந்த ட்ராஃபியில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் வர சொல்கிறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பல பேர் மேட்ச் பார்க்காதவங்க கூட உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் நம்ம பரம எதிரின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம விளையாடுவோம். ஸோ ஏன்னா அந்த அளவில் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படா மேட்ச்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற அமீரகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் போட்டி நடக்கும். அப்புறம் என்ன மார்ச் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு நடக்க போகுது நம்ம இந்தியா கூட. இந்த ஒரு ஐசிசி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான் நடக்க போகுது. என்னடா நம்ம இந்தியர்கள் பாகிஸ்தான் போகிறதுக்கே கொஞ்சம் அச்சப்படுவாங்களே, கொஞ்சம் பயப்படுவாருங்களே, ஏன்னா இடக்கூடமாக பண்ணுவானுங்க அவனுங்க எதுனா. ஸோ சும்மாவும் இருக்க மாட்டானுங்க, பயப்படுவானுங்களே. இப்போ எப்போ பாகிஸ்தானுக்கு போகிறானுன்னு கேட்டால் ஸோ எல்லா செக்யூரிட்டிலாம் ஏற்படுத்தி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே நடக்க போகிற ட்ராஃபி மேட்ச்சில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா தான் இருக்க போகிறாரு. மூத்த தேர்வு குழு தலைவராக அஜித் அகர்கர். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள பிசிசி தலைமையகத்தில் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திக்க சொல்ல இந்த ஒரு டீமை பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டீம் வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ